பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இடையவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருநாளை கொண்டாடுகிறோம். ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்குரியது என்பதற்காகவும் தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காகவும் குழந்தை இயேசுவை எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்து செல்கின்றனர் மரியாவும் யோசேப்பும். சிமியோனும் அன்னாவும் புறவினத்தாருக்கு ஒளி என்று குழந்தையை குறித்து சார்ந்து பகர்கின்றனர். மெழுகு திரிகள் ஏந்தி இயேசுவின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் நாம் நம்மையும் அர்ப்பணிப்போம். ஒளியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவன் நம் வாழ்வின் இருளை அகற்றவும் அவரின் ஒளி என்றும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமுதாயத்திலும் ஒளிர வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கோவிலிலே காணிக்கையாக ஒப்புவிடப்பட்ட விழாவிலே இந்த ஒளியாம் இறைவனை நமது உள்ளத்திலே நாமும் ஏற்று அர்ப்பணிக்க இப்பொழுது இங்கே இருக்கின்ற மெழுகு திரைகளை இறைவன் மந்திரிக்குமாறு மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஒளியின் ஊற்றும் பிறப்பிடமுமான இறைவா, எல்லா மக்களையும் இருளிலிருந்து விடுவிக்கும் ஒளியான இயேசுவை நீதிமானாகிய சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீர். உலகின் ஒளியாம் உமது திருமகன் இயேசுவை குறித்து காட்டும் இந்த திரிகளை ஆசீர்வதித்தருளும். இவற்றை கைகளில் ஏந்தி செல்லும் நாங்கள் நன்மையின் நெறியில் நடந்து என்றும் அணையா ஒளியாம் உம்மிடம் வந்து சேர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது இங்கிருந்த மெழுகு திரிகளின் மீது மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம் தெளிக்கப்பட்டு மெழுகு திரிகள் இப்பொழுது மந்திரிக்கப்படும்.
மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையேன், வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இலையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல்லத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட உமது திருமகனில் உமது மாட்சியை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியை கொண்டாடும் நாங்கள் தன்னலத்திலிருந்து விடுதலை அடைந்து உமக்கே உரியவர்களாய் என்றும் வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் மெழுகுத்திரிகளை அணைத்துவிட்டு அமர்வோம். இந்த திருப்பலிக்கான கருத்துக்கள். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற நமது பங்கு பேரவை உறுப்பினர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் பங்கின் சிறப்பான வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அந்தோணி அம்மாள், அந்தோணி சாமி, பிரான்சிஸ் ஆண்மைலை பாட்சிக்காகவும், லோகா பஸ்கால் அன்னைக்கு நன்றியர்களாகவும்,
கலியன் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறவும். ஏபிஎம் ஸ்டோர் வளர்ச்சியடையவும் குடும்ப நலனுக்காகவும். மோனிஷா வித்யா +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும். சோஃபியா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும். சிஸ்டர் பர்த்தலோமேயோ ஆண்மையிலை பாட்சிக்காகவும். அருமைநாதன் தனமேரி ஆரோக்கிய மகிமைநாதன் ஆண்மையிலை பாட்சிக்காகவும். சின்னதுரை அருள் ஜெனிஃபர் யுவஸ்டி ரியாஸ்டி வேலை கிடைக்கவும் நன்றியர்களாகவும். ஜார்ஜ் பஸ்தியான் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சியடையவும் கட்டிட வேலைகள் நடைபெறவும். ஜான் டேவிஸ் ஆல்ஃபிரட் அமலா ரோசி மரியதாஸ் திருமணம் நடைபெற வேண்டியும். சின்ன பாண்டி அல்போன்ஸ் வேலை கிடைக்கவும் குடும்ப நலனுக்காகவும். ரமேஷ் பாபு சகாயம் வேலை கிடைக்கவும் குடும்ப நலனுக்காகவும். எட்வின் ஜெகம் அன்னைக்கு நன்றியர்களாகவும். வெனிசா சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டியும். லூர்துசாமி புஷ்பா அனிஷ்கா அன்னைக்கு நன்றியர்களாகவும். ஜோஷுவா ரீகன் நல்ல வரன் வேண்டியும். ஜோசப் ஜெரிஷா மில்டன் ராணி குழந்தை வரன் வேண்டியும். அஜித் வேலைவாய்ப்பு வேண்டியும். பிரவீன் வெளிநாட்டிலே வேலை கிடைக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ஜோசப் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியர்களாகவும். ராயப்பன் அஜித் வீனஸ் உஷா ஃபாதர் ஜான் சுரேஷ் அன்னைக்கு நன்றியர்களாகவும். நிர்மலா ரான் ரோசாலி வயிற்று வலி குணம் பெற வேண்டியும். சைமன் அந்தோனிராஜ் குடும்ப நலனுக்காகவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் தொழில் வளர்ச்சி அடையவும். அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும். செல்வம் ராஜன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். சங்கர் நன்றியறிதலாகவும். வனத்தையன் ரோஸ்மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும். சூசை மரியநாதன் மதலின் மேரி டொமினிக் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். தனசாமி ஜெசிந்தா மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும். ஆரோக்கியசாமி ரீட்டா மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும். ஆரோக்கிய செல்வி மிராந்து அன்னைக்கு நன்றியறிதலாகவும். சவுந்தரின் ஆரோக்கிய மேரி குழந்தை வரன் வேண்டியும். ராபர்ட் பொலோசியா சகாயராஜ் லூர்து மரி சிசிலியோன் குடும்பம் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். அந்தோனிசாமி சவரியம்மாள் குடும்ப நலனுக்காகவும் வேலை வேண்டியும். மரி ஜூலியன் சோனியா சாந்தினோ அன்னைக்கு நன்றியறிதலாகவும். பரமானந்தம் அந்தோனியம்மாள் யோனாஸ் ஆரோக்கிய மரி ஆரோக்கிய அலெக்ஸ் ஷீலாமரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும். ஃபாதர் எலியாஸ் உடல் உள்ள நலன் பெறவும். ஜோசின் பெனடிக்ட் தீனா +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும். அருட்சகோதரி சேவியர் மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும். அடைக்கல மேரி சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும். அந்தோனிராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். இருதயசாமி தெரேசம்மாள் திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். அடைக்கலசாமி லீனா குழந்தை வரன் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். சிஸ்டர் நீதா தரகன் 25ஆம் ஆண்டு அர்ப்பண வாழ்விலே இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பணிகள் சிறக்க வேண்டியும். அந்தோனி ஜோசப் குடும்பத்தினர் குடும்ப நலனுக்காகவும் அமலதாஸ் நல்ல வரன் வேண்டியும். லியோ சாதிக் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். லியோ சாதிக் உடல் உள்ள நலனுக்காகவும். சீனிவாசன் திருமணம் நடைபெற வேண்டியும். ஆரியமாலா நல்ல உடல்நலம் பெறவும். ஆபேல்தாஸ் ஜூலி வேலை விரைவில் கிடைக்க வேண்டியும். ஜெயசீலி உடல் உள்ள நலனுக்காகவும். திருமதி சாந்தி பிரான்சிஸ் ஜோசப் ஆண்மேலை பாட்சிக்காகவும். ஜிஜான் ஜே ஜெகராஜ் அம்மாள் ஆண்மேலை பாட்சிக்காகவும். யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும். ஆனந்த் அந்துவான் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். ஜான் தாமஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ஜெயந்த் ஸ்டோர் தொழில் வளர்ச்சி அடையவும். குமார் உடல் நலனுக்காகவும் விரைவில் குணம் பெறவும். பாத்திமா மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும். வின்சென்ட் ஷீலி கடன் பிரச்சனைகள் தீரவும் குடும்ப சமாதானம் வேண்டியும். மரிய கரோலின் குடும்பத்தினர் மரித்த ஆரோக்கியதாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும். ஆரோக்கியராஜ் லூர்து மேரி கில் கிறிஸ்டி உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். ராஜவேல் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும். ராஜம் வேலை கிடைக்க வேண்டியும். அன்னை எலக்ட்ரானிக்ஸ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும். கத்ரீனா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் தூதரின் வருகையை முன்னுரைக்கின்றார் மலாக்கி இறைவாக்கினர். ஆண்டவரின் தூதர் வெள்ளியின் நெருப்பில் புடமிடுப்போல் இருப்பார் என்ற உருவகத்தை பயன்படுத்துகிறார் அவர். நெருப்பில் வெள்ளி இருக்கும்பொழுது கொல்லன் உச்ச கவனத்தில் இருக்க வேண்டும், அல்லது வெள்ளி உருகி நெருப்பாக மாறிவிடும். அந்த அளவிற்கு இறைவன் நம்மில் கவனமாக இருக்கிறார் எனவும்
அவரே நம் ஒளியாக வருகின்றார் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கின்றார் மலாக்கி இறைவாக்கினர். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-4 வரை. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. ஆயிரம் சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. ஆயிரம் சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே எனும் உம் திருவாக்கு அடியேனை தேற்றும், அடியேனை தேற்றும். இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இறைவா உம்மை நம்பி உள்ளேன், புது வலிமை பெறுவேன். இறைவா உம்மை நம்பி உள்ளேன், புது வலிமை பெறுவேன். கழுகுபோல் பரப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன், சோர்வடைய மாட்டேன். இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இரண்டாம் வாசக முன்னுரை. இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினர் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் குடிமக்கள் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் இருக்கும் ஒருமைப்பாட்டை
எபேசு நகர திருச்சபைக்கு விளக்குகின்றார் தூய பவுலடியார். தன்னையே கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுத்ததன் வழியாக கிறிஸ்து ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கின்றார். அந்த ஒருமைப்பாட்டை நினைவு கூறவும் வாழ்ந்து காட்டவும் அழைக்கின்றது இன்றைய 2ஆம் வாசகம். 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மோயிசன் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிகளுக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும்.
உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகனாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசிரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவினை இன்று திருச்சபை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. குழந்தை இயேசுவை அன்னை மரியாவும் யோசேப்பும் இந்த உலக மீட்புக்காக அர்ப்பணிக்கின்ற விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். உலகம் தோன்றியது முதலே கடவுளுக்கு பலி செலுத்துவதும் காணிக்கை அர்ப்பணிப்பதும் வழக்கமாக இருந்து வருவதை தொன்று தொட்ட பாரம்பரியமாக நாம் பார்க்கின்றோம். ஆதி பெற்றோரின் பிள்ளைகள் காயின், ஆபேல் இவர்கள் தங்களுடைய உழைப்பிலிருந்து கிடைத்த பலன்களை, காய்கனிகளையும் கால்நடைகளையும் ஆண்டவருக்கு அவ்வப்போது பலியாக செலுத்தி ஆண்டவருடைய ஆசிரியரை வேண்டி நிற்பதை தொடக்க நூலே நமக்கு எடுத்து காட்டுகின்றது. விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிப்போம். தலைப்பேரானது அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் என்று ஆண்டவர் முதல் கனிகளை தமக்கு அர்ப்பணிக்குமாறு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதுவே மோயிசனின் திருச்சட்டத்திலே தலைப்பேரானது அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்படும் என்று சட்டமாக இயற்றப்பட்டது. அது முதல் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய முதல் கனிகள், தலைச்சன் குழந்தை முதல் தங்களுடைய உழைப்பினால் கிடைத்த அனைத்து முதல் பலன்களையும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு அவர்கள் அர்ப்பணித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? கடவுள் அவருடைய ஒரே மகனை பலியாக கேட்கின்றார். அவரும் சற்றும் தயங்காமல் தமது ஒரே மகனை ஆண்டவருக்கு பலியாக அவர் அர்ப்பணிக்க முன்வந்து பலி செலுத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றார். இப்படி ஆண்டவருக்கு தன்னுடைய ஒரே மகனை, தலைச்சன் பிள்ளையை எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் இறைவனுக்கே அர்ப்பணிக்க முன்வந்ததால், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நம்பியதால் விசுவாசத்தின் தந்தை என்று இன்றும் திருச்சபையால் அன்போடு அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா கூட விசுவாசத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் கூறிய வார்த்தையை அன்னை மரியா முழுவதுமாக நம்பினார். அந்த நம்பிக்கையை தமது செயலிலே இன்று வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தமது குழந்தை இயேசுவை, தலைச்சன் பிள்ளையை ஆண்டவருக்கே இந்த உலகத்தின் மீட்புக்காக பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதனால் அன்னை மரியாவும் கூட விசுவாசத்தின் தாய் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படி பழைய ஏற்பாடு முதலே ஆண்டவருக்கு தலைச்சன் கனிகளை, முதல் கனிகளை படைப்பதன் வழியாக, பலி செலுத்துவதன் வழியாக, காணிக்கையாக்குவதன் வழியாக இறைவனுடைய ஆசீர் நிறைவாக நமக்கு கிடைக்கும், அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்று மக்கள் நம்பினார்கள். எனவே அதன் பொருட்டுத்தான் இன்றைய விழா கூட நமக்கு கொண்டாடப்படுகின்றது. யூத மரபுப்படி ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண் 40 நாட்கள் வரை விலக்கி வைக்கப்பட்டிருப்பாள். தூய்மையான எந்த ஒரு பொருளையும் அவள் தொடக்கூடாது. இந்த 40 நாட்களிலே ஆலயத்திற்குள்ளும் அவள் நுழைய முடியாது.
எனவே இந்த 40 நாட்கள் முடிந்து தம்மையே தூய்மையாக்கி கொள்ள சுத்திகரிக்கப்பட்ட விழா என்று கூறுகின்ற அளவிலே தமது குழந்தையை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் திருமுன் இந்த தாயும் குழந்தையும் வருவதை நாம் பார்க்கின்றோம். வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஒரு செம்மறியாட்டு குட்டியை கோவிலிலே காணிக்கையாக கொடுப்பார்கள். ஆனால் திருக்குடும்பம் ஏழ்மையிலே எளிமையிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்று அவர்கள் செலுத்துகின்ற காணிக்கை ஒரு அடையாளம். 2 மாடப்புறா குஞ்சுகளை அவர்கள் கோவிலிலே காணிக்கையாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது எத்தனையோ பேர் மீட்பரை பார்க்க வேண்டும், அவர் தங்களது குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று காத்து கிடந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் ஏமாற்றமே கிடைத்தது. யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் குழந்தை இயேசுவை கண்டு தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று குழந்தை இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவிலே இறைவாக்கினர் சிமியோனும் அன்னாவும் குழந்தை இயேசுவை கண்டுகொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் திரிந்த ஏரோது அரசனால் குழந்தையை காண முடியவில்லை. எங்களுக்கு தெரியாமல் மெசியா நிச்சயமாக பிறக்க மாட்டார் என்று மமதையோடு வாழ்ந்த மறைநூல் வல்லுநர்களுக்கு கூட மெசியா கண்களிலே படவில்லை. ஆண்டாண்டு காலமாக மெசியாவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த பரிசேயர்களுக்கு கூட குழந்தை இயேசுவை காணும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் உள்ளத்திலே தாழ்ச்சியோடு இறை நம்பிக்கையோடு ஆண்டவர் எதிர்பார்த்திருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எளிமையிலே தம்மையே காட்சியாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவிலே நமது கரங்களிலே மெழுகுத்திரியை ஏந்தி ஆலயத்தை சுற்றி பவனியாக நாம் வருகிறோம். ஆண்டவர் இயேசுவே இந்த உலகின் ஒளி. அவரே இந்த உலக மீட்புக்காக தம்மையே பலியாக்க முன்வந்தவர் என்பதன் அடையாளமாக இந்த மெழுகுத்திரிகளை கிறிஸ்துவின் அடையாளமாக நாம் ஏந்தி செல்லுகின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த மெழுகுத்திரிகள் தங்களையே உருக்கி கொண்டு அழித்து கொண்டு ஒளியை கொடுக்கின்றன. இயேசு கிறிஸ்துவும் தம்மையே அழித்து கொண்டு இந்த உலகிற்கு மீட்பை தர வந்தார் என்பதை அடையாள முறையிலே உருவகமாக இந்த மெழுகுத்திரிகள் நமக்கு விளக்குகின்றன. அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட ஞானசானம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக கடவுளுக்கு நம் பெற்றோர்கள் நம்மை அர்ப்பணித்தார்கள். இந்த மெழுகுத்திரியை போல ஆண்டவர் இயேசுவை போல எவ்வளவு தூரம் நம்மை நாம் அழித்து பிறருக்கு வாழ்வை தருகின்றோமோ அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆசீரும் உள்ள நிறைவும் நிறைவாக கிடைக்கும். பல நேரங்களிலே பலர் நினைப்பதுண்டு, என்ன பெருசா காணிக்கையா கொடுக்கணும், ஏன் இதையாம் போய் நாம கொடுக்கணும், அப்படி என்ன நமக்கு கிடைச்சிட போகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம சம்பாதிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் உழைத்து பலனை பெறுகிறோம், இதை போய் எடுத்த உடனே எப்படி போய் கடவுளுக்கு கொடுக்கிறது, அப்படி என்கின்ற எண்ணமும் உண்டு. ஆனால் பலரை நான் பார்க்கிறேன், இங்கு வந்த நாள் முதலே தங்களது முதல் சம்பளத்தை ஆலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல உள்ளங்களையும் பார்க்கின்றேன். தங்களது உழைப்பிலே கிடைத்த முதல் கனிகளை முதல் பலனை ஆண்டவருக்கு அன்று முதல் இன்று வரை செலுத்துகின்ற பலரை நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படை காரணம் என்ன? நமது உழைப்பினால் நமது திறமையினால் எந்த பலனும் கிடைப்பதில்லை. இறைவனுடைய இரக்கத்தினாலும் கருணையினாலுமே அனைத்து கொடைகளும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த பொருட்களை அர்ப்பணிப்பதன் வழியாக முதல் பலனை ஆண்டவருக்கு செலுத்துவதன் வழியாக எல்லாமே இறைவனிடமிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் எதையுமே கொண்டு வருவதில்லை, எதையுமே உருவாக்குவதும் இல்லை. இறைவன் ஒருவரே அனைத்தையும் கொடுப்பவர், அவரே எல்லாம் வல்லவர் என்பதை இந்த எளிய காணிக்கைகளின் வழியாக நாம் இறைவனுக்கு நமது உள்ளத்தின் வெளிப்பாடாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான அர்ப்பணம், உண்மையான காணிக்கை என்பது உள்ளத்தின் அர்ப்பணம். ஆண்டவருடைய வார்த்தையை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்வதே சிறந்த ஒரு காணிக்கை என்பதை உள்ளத்திலே கொண்டு தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீரை வேண்டுவோம். ஆமென்.
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். மாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியில் நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நமது உள்ளத்திலே ஏற்று நொறுங்கிய உள்ளத்தையும் நமது வாழ்வையும் காணிக்கையாக அர்ப்பணிக்க தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். உலகம், திரு அவை, நாடு, மாநிலம், நகரம், பணியிடம், குடும்பம் என பல்வேறு நிலைகளில் தலை தத்துவம் செயல்படுத்தவும் இடங்களிலெல்லாம் திருமகனின் தலை தத்துவம் பண்புகளாக அன்பு, மகிழ்ச்சி, சகோதர தத்துவம், சுதந்திரம், சமத்துவம் மேலோங்கி நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசின் மக்களாக இருக்கின்ற நாங்களும் அருள் அடையாளங்களாக வழியாக உன் அரசுரிமையில் பங்கேற்கின்றோம் என்பதை உணர்ந்து வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்டவர்களாக வாழ்ந்து நாங்கள் ஆள பிறந்தவர்கள் என்று காரணணிகளாலும் எங்களை அடிமைப்படுத்திவிட மாட்டோம் என்று மரியாதையோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகரமும் அகரமும் முதலும் முடிவுமாக விளங்கும் உம்மோடு இணைந்திருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வின் புதுமையாக நீர் விளங்க எங்களுடைய திருமுன் அர்ப்பணிக்கவும் அந்த அர்ப்பணத்தை நாங்கள் எங்கள் வாழ்வில் செயல்படுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறம், மொழி, இனம், மதம், பொருளாதாரம், ஆற்றல், வாழ்வாதாரம் என்ற அடிப்படையில் ஒருவர் மற்றவர் மேல் அரசலாள துடிக்கும் எண்ணம் மறைந்து எல்லோரும் இவ்வுலகின் மன்னர்கள் என்று ஒருவர் மற்றவரை மதித்து இவ்வுலகையும் எம் இயற்கையும் பாதுகாக்கவும் பொறுப்பான கண்காணிப்பாளர்களாக நாங்கள் விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் குறிப்பாக இந்த மாதத்திலே செய்முறை தேர்வினை எழுதியிருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ எங்களது மீட்புக்காக உமது திருமகனையே அர்ப்பணிக்க நீர் திருவுளம் கொண்டீரே. இதோ நாங்களும் எங்களையே பிறருக்கு அர்ப்பணிக்கவும் எங்களது வாழ்வின் வழியாக நொறுங்கிய உள்ளத்தின் வழியாக என்றும் நாங்கள் உமக்கு எங்களையே அர்ப்பணிக்கவும் தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம்.
காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உமக்கென எம்மை நான் தருகின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். என்னகம் படைத்து என்னை காத்தீர், என்ன நான் தருவேன் உமக்கெனவே. என்னகம் படைத்து என்னை காத்தீர், என்ன நான் தருவேன் உமக்கெனவே. எனக்கென ஒன்றில்லை உலகில், எனக்கென ஒன்றில்லை உலகில், என்னையே அளிக்கின்றேன் உவப்புடனே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மிகுதிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிவனை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த இறைவா, உலகம் வாழ்வு பெற உமது திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று திருவுளமானீரே. அவரது இறுதி அர்ப்பணத்தை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் அளிக்கும் இந்த காணிக்கைகளை கருணையுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருச்சட்டத்தை நிறைவேற்ற உமது திருமகனின் கோவிலில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் அவரை காண காத்திருந்த ஆன்றோருக்கு அவர் தம்மையே வெளிப்படுத்த திருவுளமானீர். இவ்வாறு நேர்மையான மனதோடு உம்மை சந்திக்க ஏக்கத்தோடு தேடும் அனைவரும் இருளகற்றும் ஒளியாம் உமது திருமகன் வழியாக உம்மை கண்டுகொள்வார்கள் என்ற உறுதியை அளித்தீரே. இதனால் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்ட நாங்கள் நீதிமான்களாகிய எங்கள் முன்னோர் புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகின்
தலைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். தந்தையே, ஆண்டவர் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த விழா நாளிலே இந்த திருப்பலி பீடத்தை மண்டியிட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேரே ஆசீர்வதித்தருளும். எங்கள் உள்ளங்களை உமக்கு அர்ப்பணிக்கவும். இதோ எங்களது அர்ப்பணத்தின் வழியாக இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அன்னையின் வழியாக ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம்
செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரச வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்வளிப்பதால் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை கையில் ஏந்துவதற்கு முன் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நீ இந்த அருட்சாதனத்தில் உம்மை அனுபவிக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்விலும் உம்மை சந்தித்து உம்மில் இணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. வானிலவே வண்ண மலரே தேன்மொழி
குறையினை போக்கும் மரியன்னையே, இறைவனின் அருளினை பொழிந்திடுவாய். வானிலவே வண்ண மலரே, தேன்மொழியே, தெய்வ தாய்மரியே, குறையினை போக்கும் மரியன்னையே, இறைவனின் அருளினை பொழிந்திடுவாய். அருள் நிறை மாமரியே, அடைக்கலம் தருபவளே, அருள் நிறை மாமரியே, அடைக்கலம் தருபவளே, நலமிழந்தோரை அருளுடன் காக்கும் உன்னுதவி தேவையம்மா, உன்னுதவி தேவையம்மா. வானிலவே வண்ண மலரே, தேன்மொழியே, தெய்வ தாய்மரியே, குறையினை போக்கும் மரியன்னையே, இறைவனின் அருளினை பொழிந்திடுவாய். எங்கள் எல்லோருக்காகவும் நாளோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.